எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2க்கு போக போகிறோம். சரியா? ஜாவா ஸ்கிரிப்டோட கோர் பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் ஹியூமன் பாடியை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்மளோட எலும்பெல்லாம் இருக்குல்ல, அதுதான் HTML. அப்புறம் நம்ம போடுற இந்த ட்ரெஸ்ஸு, நம்மளோட தோல், அதெல்லாம் வந்துட்டு CSS. இப்போ நம்மளோட பிரெயின், அப்புறம் பிரெயின் கனெக்ட் ஆகிருக்க நர்வ்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். சரியா? இப்போ ஒருவேளை ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளோட பாடியில், என்ன நடக்கும்னா நம்மளோட போர்டு ஸ்கின் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது, நம்மளால் நடக்க முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது, சும்மா அப்படியே ஜட மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சரியா? இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ உண்மையாக ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? இப்போ இது நடந்தால் இதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கணும், இதை வந்து நான் அலோவ் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமா, எப்போ வந்து இதை நான் டிஸ்பிளே பண்ணணும், என்ன இந்த இடத்துல மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மொபைல் லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, நம்ம வந்து இன்புட் இப்போ நம்ம பின் போடுறோம் அப்படின்னா இது பின் போட்ட உடனே இப்போ ப்ராசஸ் பண்ணும். என்ன பண்ணுன்னா, ஓகே இது மேட்ச் ஆகுதா, நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறதோட மேட்ச் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணும், இல்லைனா வந்துட்டு அது எரர் காமிச்சு நீங்கள் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஆமாம் தானே? இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த பேஜில் இந்த கலர் வரணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை லே அவுட் டிசைன் பண்ணுறதுலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையாது. சரியா? அதெல்லாம் வந்துட்டு HTML அண்ட் CSSோட ஒர்க்கு. புரியுதுங்களா? இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அதெல்லாம் அக்கறையே கிடையாது. ஒரு அழகாக இருக்கா அப்படின்லாம் இல்லை, இந்த பண்ணால் என்ன நடக்கணும், என்ன நெக்ஸ்ட்டு நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன் வந்துட்டு பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்னா, அது இப்போ HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் மூணுமே வெப் பேஜில் தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம கிச்சன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ் இருக்குது, கேஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குல்ல, அதோட ரோல்லாம் வேறு வேறு, ஆனால் எல்லாமே கிச்சனில் இருக்குது. ஸோ வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. ஆமாம் தானே? ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரௌசரில், சர்வரில். சரியா? ப்ரௌசரில் அது என்னென்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, ஒரு யூசர் வந்துட்டு என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும். இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணும். இது கிளிக் பண்ணால் உடனே என்ன வரணும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணும். அடுத்து இது கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போதில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் சேஞ்ச் பண்ணும். சரியா? இப்போ சர்வரில் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ஹேண்டில் பண்ணும். இப்போ நம்ம சேவ் பாஸ்வேர்டெலாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். டேட்டா பேஸ் கூட வந்து பேசும். சரியா? அதாவது ஜாவா ஸ்கிரிப்டே தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆக்ஷன்ஸை மாற்றிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ப்ரௌசரில் இருக்க ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஒரே ஒரு கோல்டன் சென்டென்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வெப்பேஜ் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரூல் புக்கு தான். சரியா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட்னா ரூல்ஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு குட்டி டாஸ்க் கொடுக்குறேன். நீங்கள் இதை கூகுள் பண்ணக்கூடாது, நீங்களே தான் கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்னென்னா, ஒரு வேளை ஜாவா ஸ்கிரிப்டை இன்ஸ்டாகிராமில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா எதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, HTML மட்டும் வச்சு நம்மளால் லாகின் சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்க முடியுமா? ஓகே. தேர்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது மூணுத்துக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கோடை லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.